நேயர்களே வணக்கம். சிவப்பு, மஞ்சள், பச்சை என்கிற நாவலை பற்றி நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். கேரளாவில் புகழ்பெற்ற எழுத்தாளராக இப்பொழுது இருப்பவர் டி ராமகிருஷ்ணன். அவர் ரயில்வே துறையில் உயர் அதிகாரியாக இருந்தார். திடீரென்று அவர் இன்னும் வயது இருக்கிறது, ஆனால் அவர் விருப்ப ஓய்வு கொடுத்து விட்டார். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஆகிவிட்டார். என்ன இன்னும் சர்வீஸ் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்களேன்னு கேட்டப்போ, எனக்கு நான் ஒரு 7-8 புத்தகங்கள் எழுதியிருக்கேன், அதில் வர்ற ராயல்ட்டியே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னார். அவருடைய சிவப்பு, மஞ்சள், பச்சை என்ற அருமையான நாவல் ரயில்வே துறையில் நடக்கக்கூடிய ஊழல்கள், முறைகேடுகளை பற்றியது. தைரியமாக எழுதியிருக்கிறார். அதுதான் ஒரு எழுத்தாளருடைய தர்மம். இதை தமிழில் சூட்டோடு சூடாக வெளியிட்ட பதிப்பகம் பொள்ளாச்சி நா. மகாலிங்கம் மொழிபெயர்ப்பு மையம். இதை மொழிபெயர்த்தவர் மூத்த மொழிபெயர்ப்பாளர் குறிஞ்சி வேலன் அவர்கள். இதுதான் கேரளத்தின் நிலை. அங்கே எழுத்தாளர்கள் முக்கியமான விருதுகள் பெற்றால் அல்லது அவர்கள் எழுதிய புத்தகங்களுக்கு 25வது ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடுவார்கள், 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாடுவார்கள். நாளிதழ்களில் முதல் பக்கத்தில் அவர்களை பற்றிய செய்திகள் இடம்பெறும்.